அமெரிக்காவின் விதிகளுக்கு அடிபணிந்து உடனே ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும். அணு ஆயுதம் தொடர்பான ஆலோசனைகளை, ஆராய்ச்சிகளை கைவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு ஈரான் முடிவாக ஒரு பதிலை கூறியிருக்கிறது. ஆனால் இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்றுதான் தெரியவில்லை. அமெரிக்காவின் விதிகளுக்கு அடிபணியவில்லை என்றால் அமெரிக்கா சார்பாக ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவோம். ஈரான் மீது அமெரிக்கா சார்பாக மிகப்பெரிய குண்டுகளை, உலகமே பார்க்காத அளவிற்கு குண்டுகளை போட போகிறோம். எங்களின் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத வாட்ச் டாக், அதாவது கண்காணிப்பு அமைப்பு, சில விமர்சனங்களை முன்வைத்து வந்தது. அணுசக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை. அவர்கள் அணுவை பயன்படுத்தும் விதத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தது. இதனால் ஈரான் கடுப்பானது. இந்த நிலையில்தான் தங்களின் சென்ட்ரிஃபியூகல் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போவதாக கூறியிருந்தது ஈரான். இந்த சென்ட்ரிஃபியூகல் அமைப்பில்தான் அணுவை செறிவூட்ட முடியும், என்ரிச்மெண்ட் செய்ய முடியும். அதாவது ஒரு சிலிண்டர் மாதிரியான அமைப்பில் குறிப்பிட்ட வாயுக்களை அனுப்ப வேண்டும். இதன் மூலம் அணுவை செறிவூட்ட முடியும். இவ்வாறு அணுவை செறிவூட்டினால் மட்டும்தான் அதை ஆயுதமாக மாற்ற முடியும். இதைத்தான் ஆக்டிவேட் செய்ய போவதாக ஈரான் அறிவித்திருந்தது. ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக செய்திகள் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. இதற்கிடையில்தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய போவதாக ஈரான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அணு ஆயுதம் வேண்டாம் என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் 2018இல் ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டுவிட்டது. ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்பதில்லை, ஆயுத சோதனைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. இதன் காரணமாக ஈரானுக்கு அணு ஆயுதம் செய்யும் வாய்ப்புகள் உண்டானது. ஏற்கனவே போடப்பட்ட அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் முடிந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரை இருக்கிறது. முன்பு 200 கிலோ மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த அந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்டுவிட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் என்பது 5.5 டன் வரை ஈரானிடம் இருக்கிறது. ஈரான் இப்போது யுரேனியத்தை 60-70% தூய்மைக்கு செறிவூட்டுகிறது. மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும். விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும். அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் முடியும். ஆனால் இதில் சிக்கலே ஹிஸ்புல்லா இயக்கம்தான். தற்போது அந்த இயக்கம் பல்வேறு சேதங்களையும் சந்தித்து இருப்பதால் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு ஈரானுக்கு சில வாரங்கள் வரை ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஈரான் போட வேண்டும் என்று ட்ரம்ப் ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். ஈரான் அதை கேட்கவில்லை. இதனால் இரண்டு நாடுகளும் மாறி மாறி போருக்கு தயாராவது போல பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன. தற்போது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எங்களுக்கு அணு ஆயுதம்தான் ஒரே வழி என கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அரசு தொலைக்காட்சியில் அவர் பேசும்போது, தற்போதைய நிலையில் எங்களது நடவடிக்கைகள் அணு ஆயுதத்தை நோக்கி நகரவில்லை. ஆனால் எங்களது அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்காவோ அதன் கூட்டணி நாடுகளோ தவறான முடிவுகளை எடுத்தால், மூக்கை நுழைத்தால் அது அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி ஈரானை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லும். ஏனெனில் ஈரானுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் உரிமையும் இருக்கிறது. எங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க தேவையில்லை. ஆனால் அமெரிக்கா எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தால் அத்தகைய ஆயுத பலத்தை அடைவதை தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை என கூறியிருக்கிறார் அயதுல்லா அலி கமேனி.